இப்போ திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலோட வரலாற்றை பாப்போமா. 1646 இருந்து 1648 ஆண்டுல போர்ச்சுகீஸ் டச்சுக்கு ஒரு போர் நடக்குது. அதுல தமிழ்நாடு மக்களோட சேர்ந்து 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போறாங்க. கடைசியில டச் அந்த போர்ல ஜெயிச்சு திருச்செந்தூர் பகுதி மொத்தத்தையும் ஆக்கிரமிச்சிடறாங்க. அந்த கோவில் கோபுரத்துல இருந்து கோவிலுக்கு வரக்கூடிய எல்லா மக்களையும் சுட்டு தள்ளிட்டே இருக்காங்க. இப்போ அந்த கோவில்ல இருக்கிற முருகர் சிலைக்கு தினமும் பண்ற பூஜை, பிரசாதம், தரிசனம்னு எதையுமே பார்க்க முடியல. அந்த ஊர் மக்கள் ரொம்பவும் வருத்தமா இருக்காங்க. அந்த நேரத்துல டச் இந்த ஊரை விட்டே போகலான்னு முடிவு பண்ணதோட அந்த திருச்செந்தூர் முருகன் சிலையை கூடவே எடுத்துட்டு போகலான்னு கப்பல்ல எடுத்துட்டு போறாங்க. அப்போ அன்றைய வானிலைப்படி சுனாமி வர வாய்ப்பே இல்ல. அந்த நேரத்துல சுனாமியோட தாக்கம் அதிகரிச்சதை பார்த்து இந்த சிலைனாலதான் நினைச்சு அந்த முருகர் சிலைய தண்ணியில போட்டுறாங்க. இப்போ அந்த ஊர்ல இருக்கிற வடமாலியப்ப பிள்ளைங்கிறவரோட கனவுல முருகர் வந்து, நான் கடலுக்கு அடியில தான் இருக்கேன், என்ன கண்டுபிடிச்சு வெளியே எடுன்னு சொன்னதும் அவரும் நிறைய பேரை கூட்டிட்டு கடலுக்கு போய் தேடி பார்த்து அந்த சிலையை கண்டுபிடிச்சு திருச்செந்தூர்ல கொண்டு போய் வச்சு இன்னைக்கு வரைக்கும் பிரம்மாண்டமா பூஜை தரிசனம்னு நடந்துட்டே வருது. டிசம்பர் 26, 2004